ருத்ராட்சம் உருவாகிய கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? முன்னொரு காலத்தில் நாரத முனிவருக்கு ஒரு பழம் கிடைத்தது. அந்த பழத்தை அவர் மகாவிஷ்ணுவிடம் காண்பித்து, இது என்ன பழம்? இப்பழத்தை இதுவரை நான் பார்த்ததில்லையே என்று கேட்டார். அதற்கு மகாவிஷ்ணு நாரதரிடம், பூர்வ காலத்தில் திரிபுராசுரன் என்ற அரக்கன் இருந்தான். அவன் பிரம்மனிடம் வரம் பெற்று சர்வ வல்லமை படைத்தவனாக இருந்தான். அந்த கர்வத்தினால் அனைத்து தேவர்களையும் துன்புறுத்தினான். அப்பொழுது தேவர்கள் அனைவரும் என்னிடம் வந்து அந்த அரக்கனை அழிக்குமாறு வேண்டிக் கொண்டார்கள். நான் அனைவரையும் அழைத்து கொண்டு சிவபெருமானிடம் சென்று முறையிட்டேன். அப்பொழுது சிவபெருமான் தேவர்கள் அனைவரின் சக்தியையும் ஒரே சக்தியாக மாற்றி ஒரு ஆயுதம் ஒன்றை உருவாக்கினார். அந்த ஆயுதத்தின் பெயர் அகோரம். தேவர்களை காக்க, திரிபுராசுரனை அழிக்க கண்களை மூடாமல் பல 1000 வருடம் சிவபெருமான் தியானம் செய்தார். அப்போது 3 கண்களையும் அவர் பல ஆண்டுகள் மூடாமல் இருந்ததால் 3 கண்களில் இருந்தும் கண்ணீர் சிந்தியது. அந்த கண்ணீர் பூமியில் விழுந்து ருத்ராட்ச மரமாக உண்டானது. அந்த ருத்ராட்ச மரத்திலிருந்து விழுந்த பழம்தான் இது என்று மகாவிஷ்ணு நாரதரிடம் கூறினார்.